உங்களால ஹை நோட்ஸ் பாடும்போது வாய்ஸ சரியா பயன்படுத்த முடியலையா? 5 மினிட்ஸ்ல உங்களோட ஹெட் வாய்ஸ அன்லாக் பண்ணி ஈஸியா பாடலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஒரு தடவையும் ஹை நோட்ஸ், ஹை பிட்ச்ல பாடும்போது த்ரோட்ல கத்தி கத்தி பாடுனீங்கன்னா, அத முற்றிலுமா அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலா இந்த ஈஸியான மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாடும்போது, உங்களால ஹை நோட்ஸ் ரொம்ப ஸ்மூத்தா, ஈஸியா பாட முடியும். நீங்க உங்களோட ஹெட் வாய்ஸ அன்லாக் பண்றதுக்கான முறையான பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா, உங்களால செஸ்ட் வாய்ஸ் எது, ஹெட் வாய்ஸ் எது 2ம் எப்படி மெர்ஜ் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சினிமா சாங் பாடும்போது அந்த ஹையர் ஸ்ருதி ரேஞ்ச்ல உங்களால பாட முடியும். உங்களோட ஹெட் வாய்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப இயர்ஸ் பிராக்டிஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. அத கண்டுபிடிக்கிறதுக்கு சரியான டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும். நிறைய பேர் செஸ் வாய்ஸ்லயே பாடி அவ்வளவுதான் நம்மளோட வோக்கல் ரேஞ்ச் அப்படின்னு நினைச்சு அதுலயே பாடி முடிச்சிடுறாங்க. ஆனா ஹெட் வாய்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அத நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? அத யூஸ் பண்ணா நம்மளோட வாய்ஸ் குவாலிட்டி எந்த மாதிரி மாறுது? நம்மளோட டோன் வந்து அ எந்த அளவுக்கு நம்மளால அ ஹை ரேஞ்சஸ்லாம் பாட முடியும் அப்படிங்கிறத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். உங்க வாய்ஸ பத்தின நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். ஹெட் வாய்ஸ்னா அது ஏதோ வேற விதமான வாய்ஸ். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. உங்களோட வோக்கல் ரேஞ்சஸ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை செய்யுங்க. ஹெட் வாய்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க சினி சாங்ஸ் எல்லாம் பாடும்போது அந்த வாய்ஸ் யூஸ் பண்ணாம உங்களால பாடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீங்க கர்நாடிக் கத்துக்கிறதுக்கும் சினி சாங்ஸ்க்கும் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த ஸ்ருதி டிஃபரன்ஸ புரிஞ்சு கரெக்டா பாடணும் அப்படின்னா நீங்க ஹெட் வாய்ஸ் பத்தி ரொம்பவே தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஹெட் வாய்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்க. அதாவது இப்ப நீங்க ஜி ஷார்ப்ல பாடுறீங்க அப்படின்னா ஏ ஸ்ருதி, ஏ ஷார்ப், சி, பி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதோட சாவை ஹோல்ட் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம அப்பர் சாவை டச் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்து அந்த சாவை பிடிக்கணும். அது வந்து நீங்கள் சா சொன்னாலும் சரி, இல்லை ஆ, ஊ, யூ அந்த மாதிரி எந்த சவுண்டில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே உங்களோட வாய்ஸ் எப்படி போகுது, அது எந்த மாதிரி மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் புரிய வரும். அப்போ ஹை நோட்ஸுக்கு நம்ம எப்படி எஃபர்ட்ஸ் போடணும், அதாவது ஹை நோட்ஸ் வந்து மேலே இருக்குதுன்னு நினைக்காம அது வந்து லோயர் பாயிண்டில் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் உங்களோட வாய்ஸ் வந்து பவுன்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் நீங்கள் பண்ணுங்கள். அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சி ஸ்ருதி எடுத்திருக்கேன். இது அதோட சா. இப்போ ஜி ஸ்ருதியில் பாடுறவங்களுக்கு அந்த மா இருக்கு இல்லையா, மிடில் ஆக்டேவோட மா தான் சி ஸ்ருதி. ஓகேவா? ஒன்று நீங்கள் உங்களோட ஹேண்டை வந்து இந்த மாதிரி ரெண்டும் இப்படி சேர்ந்த மாதிரி வச்சுட்டு அந்த சவுண்டு இங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி திருப்பி கொண்டு வந்து அதே மாதிரி சேர்க்கணும். அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி. இப்போ இந்த சவுண்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கூட அதை புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு ரொட்டேஷன் உங்களோட மவுத்துக்கு முன்னாடி ஒரு ரொட்டேஷன் நடக்குது அந்த சவுண்டில். இப்போ நீங்கள் சாங்ஸ் எல்லாம் பாடும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி த்ரோ பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சாங்கோட த்ரோவை பிடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்ருதியும் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் அடுத்து சி ஷார்ப்பில் பண்ணுறேன். அந்த மாதிரி. ஸோ ஒரு ஸ்ருதியாக நீங்கள் அந்த ரொட்டேஷன் பண்ணிகிட்டே போகணும். இப்போ நீங்கள் அதை எப்படி இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வாய்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹை நோட்ஸ் போகிறீங்க அப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சரிகம பதனிசா பாடும்போது அப்பர் ஸ்தாயி வரிசைகள்லாம் பாடும்போது அது மேலே இருக்குது அப்படின்னு நினைக்காம நீங்கள் அதை வந்து இப்போ அதே சரிகம பதனிசா அந்த மிடில் ஆக்டேவில் இருக்கக்கூடிய சரிகம அதை எடுத்துக்கிட்டே ஆனால் அதில் ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்பர் சா, அப்பர் ரி, அப்பர் கா, மா கிடைக்கும். இதை நீங்கள் வந்து எக்ஸசைஸில் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்களால் பாட்லேயும் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்.
இப்போ உங்களோட ஹெட் வாய்ஸை ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நான் பேசுகிறது செஸ் வாய்ஸு. ஆனால் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சொல்லும் போது ஒரு வாய்ஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்து கூட அந்த வாய்ஸ் எடுக்கலாம். இல்லை ஒரு பாட்டை ஓட விட்டுட்டு அந்த பாட்டோட லைனை நல்லா கவனித்து அந்த வாய்ஸை எடுக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். செஸ் வாய்ஸில் கொடுக்குறேன். ஆனால் இதுவே அந்த வாய்ஸ் கொடுக்கணும். ஹையர் சி பாடுறோம் அப்படிங்கும்போது அதோட சவுண்ட் வந்து அந்த மாதிரி இருக்குது. நான் ஹை சி பாடுறேங்கிறனால அந்த மாதிரி சொல்லலை. அந்த சவுண்டை நான் எங்கே இமேஜின் பண்ணுறேன், டோனை கேட்குறேன், அப்படி சொல்கிறேன். அப்போ இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட வாய்ஸ் வந்து அந்த நோட்டை வந்து ரீச் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் இப்போ ஹெட் வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களோட வாய்ஸை இப்போ ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதனால நம்ம வந்து இப்படி ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சி ஷார்ப் போது அதுக்கப்புறம் இப்போ டி அப்படின்னா இப்போ அதுக்கும் மேலே டி ஷார்ப் அப்படின்னா உங்கள் வாய்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களோட டோனை நீங்கள் அதை வந்து அப்படி பாடாமல் இப்படி பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அதை ரீச்சும் பண்ண முடியும், த்ரோட் ஸ்ட்ரெயின் இல்லாமல் பாட முடியும். நிறைய பாடுறவங்களை பார்த்துருப்பீங்க, அவங்களோட ஹெட்டை வந்து இப்படி பண்ணிட்டு பாடுவாங்க. அப்போ அவங்களோட வாய்ஸ் வந்து நல்லா பவுன்ஸ் ஆகும். எக்ஸாம்பிள் சித்ராமா கூட எடுத்துக்கோங்க, அவங்களோட ஹெட் வந்து கொஞ்சம் இப்படி இருந்துட்டு பாடுவாங்க. அப்போ அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணணும். பாடுற சிங்கர்ஸ்லாம் எப்படி பாடுறாங்க, எந்த மாதிரி மெத்தடில் அவங்க வாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்பவே நம்ம கவனிக்கணும். இதுவே ஹையர் ஜி அதை கூட நம்மளால் டச் பண்ண முடியும். அந்த மாதிரி இது மாதிரியெல்லாம் நம்ம வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் சாங்கில் நீங்கள் அந்த ஹை ஜியை போய் தொட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். ஏன்னா அந்தளவுக்கு பாட முடியுமா, பிரெத் கண்ட்ரோல் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய லைன்ஸ் எல்லாம் பாடி அங்கே போய் ரீச் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் எக்ஸசைஸுக்கு நீங்கள் பண்ணலாம். அப்போ பண்ணால் தான் உங்களோட வாய்ஸ் வந்து ஓப்பன் அப் ஆகி மற்ற ஸ்வரங்கள் அட்லீஸ்ட் ஜி அந்த ஹையில் தொட முடியலனாலும் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்வரங்களுக்கு வாய்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளோட த்ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த லாரிங்ஸுங்கிற பகுதி வந்து கீழ் நோக்கி போகும். இந்த பகுதி நம்மளோட டீத்து, டங்கு, நோஸு, அந்த இந்த ஜா பொசிஷன், இந்த இடம், இதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து நீங்கள் வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறத விட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் இன்னும் நல்லா ஹை பிச் பாட முடியும்.